வெண்ணிலா, சூர்யா சார். வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? சூர்யா சார். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்கிட்ட எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சூர்யா சார், என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா உனக்கு புரியல? யார கேட்டு அந்த வாட்ச் எடுத்த? இந்த வாட்ச் என் கபோர்ட்ல தானே வச்சிருந்தேன். அதுல இருந்து ஏன் எடுத்த? இல்ல சூர்யா சார், அது இன்னைக்கு ரூம் ஃபுல்லா க்ளீன் பண்ணேன். அதான் கபோர்ட்ல இந்த வாட்ச் இருந்தது, அதான் எடுத்தேன். அதத்தான் நானும் கேக்குறேன். என் கபோர்ட்ல இருக்க வாட்ச நீ எதுக்கு எடுத்த? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். உனக்கு அறிவே இல்லையா வெண்ணிலா? எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் என் திங்ஸ் நீ எடுக்காதன்னு. இல்ல சூர்யா சார், நான் எதுவும் தெரியாம. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காத வெண்ணிலா. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே எனக்கு என் அணு வாங்கி தந்த கிஃப்ட போட்டு உடைச்சிட்ட. உன்னைக்கே நான் உன்னை திட்டினா இல்லையா என் பெர்மிஷன் இல்லாம என்னோட கபோர்ட்ல இருந்து எந்த திங்ஸும் எடுக்க கூடாதுன்னு? அதையும் மீறி நீ இப்ப அந்த வாட்ச் என் கபோர்ட்ல இருந்து எடுத்திருக்க. நீ எடுத்து பார்த்தா கூட பரவாயில்ல வெண்ணிலா. அது என் அணுக்காக நான் ஆசையா வாங்கி வச்சிருந்தது. அதை எடுத்து உன் கையில போட்டிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல சூர்யா சார், நீங்க அனு மேடம்காக வாங்கி வச்சதுன்னு எனக்கு தெரியாது. வாட்ச் நல்லா இருந்தோன்னு தான் நான் எடுத்து போட்டு பார்த்தேன். நல்லா இருந்தா உடனே எடுத்து போட்டு பாத்துருவியா என்ன? முதல்ல என் திங்ஸ் மேல நீ எதுக்கு கை வைக்கிற? நீ என்ன என் பொண்டாட்டியா? கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சும்மா உன் இஷ்டத்துக்கு என் திங்ஸ் மேல எல்லாம் கை வச்சா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்ல இல்ல சூர்யா சார், நான் எதுவும் தெரியாம. போய மூடு வெண்ணிலா. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாது இல்ல? டெய்லி இப்படி நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது வெண்ணிலா. ச்சே. சூர்யா சார், சாரி. உன் சாரியா வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. முதல்ல வாட்ச கலட்டு. என்ன கையிலே போட்டுட்டு இருக்க? வாட்ச கலட்டு முதல்ல. என்ன பார்த்துட்டே இருக்க? வாட்ச கொடு முதல்ல. சாரி சூர்யா சார், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உன் சாரியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது தெரியுமா? ச்சே. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமா என் கபோர்ட்ல இருந்து எந்த திங்ஸ் மேலேயாச்சும் நீ கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பால் வெண்ணிலா, நல்லா உன் மைண்ட்ல ஏத்திக்க. நீ ஒண்ணு என் பொண்டாட்டி கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம். அதுவும் 6 மாசத்துக்கு மட்டும்தான். சரியா? அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் திங்ஸ் மேல கை வைக்கிறது, என் கபோர்டை ஓபன் பண்ணி இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா வெண்ணிலா? என் அணுக்காக நான் ஆசையா வாங்கி வச்சிருந்த வாட்ச நீ போட்டு இப்படி நாசம் பண்ணிட்டியே. எனக்கு அவ்வளவு கோவம் வருது வெண்ணிலா உன் மேல. சூர்யா சார், நீ பேசாத வெண்ணிலா. நீ பேசவே பேசாத. எனக்கு உன்னை போட்டாலே அவ்வளவு கோவம் வருது. வீட்டுல என் அம்மா தொல்லை பண்றாங்கன்னு தான் நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணேன். ஆனா நீ என்னடானா இன்னும் என்ன தொல்லை தான் பண்ணிட்டு இருக்க. ச்சே. சூர்யா சார், ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எப்படி வெண்ணிலா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? நீ பண்ணின காரியத்துக்கு வேற எப்படி பேச சொல்ற? உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் நீ இந்த வாட்சை எடுத்து போட்டிருக்கனா எவ்வளவு தைரியம் உனக்கு? இல்ல சூர்யா சார், நான் ஏதோ தெரியாம எடுத்து போட்டுட்டேன். நான் என் அணுக்காக எவ்வளவு ஆசையா பார்த்து இந்த வாட்ச் வாங்கினேன் தெரியுமா? இத குடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் அவ என்னை விட்டு போயிட்டான். நான் அதனால அப்படியே வச்சிருந்தேன் இந்த வாட்ச. ஆனா நீ இப்ப இதை எடுத்து போட்டு இதை நாசம் பண்ணிட்டியடி. சத்தியமா எனக்கு தெரியாது சூர்யா சார். இது அனு மேடம்க்கு வாங்கின வாட்ச்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை எடுத்துக்க கூட மாட்டேன். நான் இது புதுசா இருக்கே, நல்லா இருக்கேன்னு தான் சூர்யா சார் தெரியாம எடுத்துட்டேன்னு மன்னிச்சிருங்க. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது வெண்ணிலா. நீ பண்ண காரியத்துக்கு ச்சே. நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் என் கபோர்ட்ல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. சரிங்க சூர்யா சார், இதுக்கப்புறம் உங்க திங்ஸ் நான் தொட மாட்டேன். ச்சே. எப்படா இந்த வீசா கருமம் வந்து தொலையணும் தெரியல. நிம்மதியா ஃபாரினாச்சும் போய் தொலைஞ்சிடலாம். இங்க இருந்து டெய்லி சாவுறதுக்கு அங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருந்துடலாம்.
கதவை திறடி. கடவுளே, எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கேன், கதவை திறக்கிறாள பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க வெளியவே நின்றுட்டு இருக்கிறது. யாரு கண்ணியாச்சும் மாட்டினா என்ன ஆகும்? அவ்வளவுதான், பிடிஞ்சு ஜூஸ் போட்டுவாங்க. இவன் என்னடானா கதவை திறக்காம உள்ள பூட்டிட்டு என்னதான் பண்றாளோ தெரியல. ஐயோ, கதவை திறடி அடியே. வேணும்னே ஒருவேளை நம்ம கூப்பிடுறது கேட்டுடும் கேட்காத மாதிரி இருப்பாளோ அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் இருப்பா சரியான கள்ளி. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல எதுவும் இருந்தாலும் கேட்காதில்ல. சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போலாம். இவன் என்ன இங்கே நின்றுட்டு இருக்கான்? இப்பெல்லாம் இவன் இந்த பக்கம் அடிக்கடி வரான். பிரியோ, பிரியோ, கதவை திறடி. என்ன இவ கதவையை திறக்க மாட்டேங்கிறான்? ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்புறமா வந்து சமாதானப்படுத்துவோம். நம்ம இப்போ கிளம்புவோம். ஐயோ, யராமிச, இவர் எப்ப இங்க வந்தாரு? ஐயோ, முறைக்கிறாரே முறைக்கிறாரே. கிருஷ்ணா மாமா, நீங்க நீங்க எப்ப இங்க வந்தீங்க? பிரியா, பிரியோ, கதவை தோரடி. அப்பவே வந்துட்டேன். என்னது? அப்பவே வந்துட்டாரா? அப்ப எல்லாம் கேட்டுட்டாரா? அட பாவி மனுஷா, இப்படி பூனை மாதிரி பின்னாடியா பதுங்கி நிக்கணும்? வந்த உடனே ஒரு லைட்டா ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் அப்பவே இந்த பக்கம் திரும்பி பார்க்காம ஓடி இருப்பேனே. அட பாவி மனுஷா, இப்படி பின்னாடியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காரா? இது தெரியாம நான் வேற இவன் ரூம் கதவெல்லாம் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருந்தேன். ஐயோ, இந்த எராமிச கிட்ட சிக்கிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு எனக்கே தெரியலையே. என்ன இங்க என்ன வேலை? எதுக்கு இப்ப ரூம் கதவை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க? இவரை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குதே. டேய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். அது மாமா, அது வேற ஒண்ணும் இல்ல. சக்தி 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 வரேன்னு சொன்னா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது சக்தி வரேன்னு சொன்னானா? அவ ரூம் அந்த சைடு இருக்கு, உனக்கு என்ன இங்க வேலை? அதுவும் இல்லாம பிரியா பிரியோன்னு வேற கத்திட்டு இருந்த. எல்லாம் கேட்டுச்சு. கேட்டுட்டா, எல்லாம் கேட்டு தொலைஞ்சிட்டா. மாமா, அது உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சும்மா பெனாத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க எதுக்கு வந்த? அதுவும் இல்லாம பிரியா ரூம் கதவை நீ எதுக்கு இப்ப தட்டிட்டு இருக்க? கடவுளே, நான் இப்ப எப்படி தப்பிப்பேன்? இவரை பார்த்தா ஒரு வார்த்தையும் வாயில இருந்து வர மாட்டேங்குது. என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்? கை கால்லாம் வேற நடுங்குது. இப்படி முறைச்சிட்டு இருக்காரு. சொல்லு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உன்னை கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பக்கம் அடிக்கடி வர. சொல்லு, இங்க உனக்கு என்ன வேலை? மாமா, அது பிரியா புளியோதரை புளியோதரை கேட்டா. என்னது புளியோதரையா? அதேதான் மாமா, அதேதான். பிரியாக்கு கோவில் புளியோதரை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துதான். அதான் ஏதாச்சும் ஒரு கோயில்ல போட்டாங்கன்னா என்ன வாங்கிட்டு வர சொன்னா. அதான் பக்கத்து கோயில்ல போடுறாங்க. அதான் சரி அவளை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன யராமிஸ் சைலண்ட் ஆயிட்டாரு? ஓ, ஒருவேளை புளியோதரையை சொன்னோன்னு ஆள் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரோ? கிருஷ்ணா மாமா, கேட்டுச்சா? புளியோதரை புளியோதரை. அதுக்காக தான் இங்க நின்று கதவை தட்டிட்டு இருந்தேன். உங்களுக்கு எதுவும் வேணுமா? வேணும்னா சொல்லுங்க மாமா, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு மண்ணும் வேண்டாம். கிருஷ்ணா மாமா, நான் கரெக்டா லைன்ல நின்று புளியோதரை வாங்கிட்டு வந்துருவேன். உங்களுக்கு வேணும்னா கூச்சப்படாம சொல்லுங்க. டேய், சும்மா ஓவரா பேசுற வேலை வச்சுக்காது சரியா? எத்தனை அரியர் வச்சிருக்க? எல்லாம் கிளியர் பண்ணிட்டியா இல்ல அரியரோட தான் சுத்துறியா? மாமா, அது எல்லாம் கிளியர் பண்ணிட்டேனே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அதானே, கிளியர் பண்ணி என்ன பிரயோஜனம்? வீட்டுல சும்மா தண்டத்துக்கு தானே சுத்திட்டு இருக்க. ஏன் ஒழுங்கா படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை பார்த்து தேடி போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு கோயில் கோயிலா புளியோதரை வாங்க கிளம்பிட்டான். மாமா, எனக்காச்சும் கோயில்ல லைன்ல நின்று புளியோதரையாச்சும் வாங்க தெரியும். ஆனா ஒரு சில பேருக்கு அது கூட சரியா வாங்க தெரியாது மாமா. இப்ப என்ன சொன்ன? ஓ அச்சோ, மீச டென்ஷன் ஆகுதே. எதாச்சும் சொல்லி சமாளிடா. அது ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. வேலைக்கு தானே போகணும். ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா நல்ல வேலை கிடைச்சோன்னு போயிடுவேன். இல்ல, என் காதுல வேற ஏதோ விழுந்தது. என்னது கோயில்ல லைன்ல நின்று புளியோதரை? என்ன சொன்ன? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. ஐயோ, இவர்கிட்ட என்னத்த சொல்லி சமாளிப்பேன்? இவர் வேற அந்த புளியோதரையை விட மாட்டேங்கிறாரு. மாமா, அது அது ஒன்றும் இல்லை.
டேய் நான் இப்ப உன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? படிச்ச படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாரு. சும்மா அவன் கூட சுத்தின இவன் கூட சுத்தினேன்னு சுத்திட்டு இருக்காத. சரிங்க மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வேலைக்கு நாளைக்கே போயிடுறேன். இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கத்துல ஒன்னு போத்தேன், தொலைச்சிருவேன் தொலைச்சி. இல்ல மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேனே. ஒழுங்கா இருந்துக்க, சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்ததுன்னு தெரிஞ்சது வெட்டி பொலி போட்டுருவேன். என்னது வெட்டி பொலி போட்டுருவாரா? அடே சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போலயே. கடவுளே, நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டேன். மச்சான் வந்துட்டான், அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். டே கார்த்தி, தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிடுறான். டே மச்சான், மச்சான் நான் இங்க இருக்கேன்டா. வரேன். டேய், உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? அவங்கிட்ட எதுக்குடா வம்பிழுத்துட்டு இருக்க? ஆமா, எனக்கு வர வேலைல பாரு. நானா போய் தேடி ஒன்னகிட்ட நான் வம்பிழுத்துட்டு இருக்கேன். டேய், நான் சும்மா தாண்டா நின்றுட்டு இருந்தேன். உன் அண்ணன் தான் சும்மா தேவையில்லாம பேசி என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான். என்னது சும்மா நின்றுட்டு இருந்தியா? ஆமா, சும்மா அங்க எதுக்கு நின்றுட்டு இருந்த? என்ன இவனும் இதையே கேக்குறான். சரி, ஏதாச்சும் சமாளிப்போம். டேய், நான் அங்க எங்க நின்னேன்? நான் அந்த வழியா அப்படியே உன்னை பார்க்க தான் ஒரு ரூம் பக்கத்துல வந்தேன். அதுக்குள்ள உன் அண்ணன் அதுல நிப்பாட்டி அது இதுன்னு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு மச்சான். சொல்லி வை, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அடைச்சி வாய மூடு. சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நீ தானே அவனை புளியோதர நோண்டுன. அதனாலதான் அவன் ஏதாவது உன்னை தேவையில்லாம பேசியிருப்பான். டேய் மச்சான், அப்படிலாம் இல்லடா. இப்படி சும்மாவே வெட்டியாவே சுத்திட்டு இருக்கியே, வேலைக்கு போகணும்னு உனக்கு தோணலையாடா? உனக்கு அறிவு இல்லையாடா அப்படின்னு கேட்கிறாரு மச்சான். அப்படியா கேட்டான்? ஆமா மச்சான், அப்படிதான்டா கேட்டான். என்ன மட்டும் கேட்கல, உன்னையும் சேர்த்துதான் மச்சான் சொன்னான். சரி விடு மச்சான், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதாரணம் தானே. ஆமா மச்சான், இருந்தாலும் ஒன்னனுக்கு வாய் அதிகம் தான்டா. ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவான் பாறேன். டே அவன்கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசி. எனக்கு என்னமோ நீ தான் அவன்கிட்ட ஒரு நாள் வசமா மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடக்கி வாசிடா. நான் ஏன் மாட்ட போறேன்? நான் என்ன பண்ணேன்? அவன் தான் அவன் பொண்டாட்டிட்ட தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணுல படம். இன்னைக்கு பாத்துக்கிறேன் அவனை. போதும்டா, போதும். உனக்கும் அவனுக்கும் சரியான ஏழாம் பொருத்தம்னு நினைக்கிறேன். அதான் எப்ப பார்த்தாலும் மோதிக்கிறீங்க. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. ஆமா மச்சான், அதை மறந்துட்டான் பாத்தியா? என்னடா அப்படி என்னடா என்கிட்ட பேசணும்? மச்சான், இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒரு ஃபிகர் என்னையே பார்த்துட்டு இருந்துடா. ஆமா, நிறுத்து ஒரு நிமிஷம். எதுக்கு நீ இன்னைக்கு பஸ் ஸ்டாப் போன? என்ன விட்டுட்டு நீ எதுக்கு போன? ஐயோ, பாயிண்ட புடிச்சிட்டான். இப்போ இவங்கிட்ட நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? உன் தங்கச்சியை டிராப் பண்ண தாண்டா போனேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இவங்கிட்ட? முடியாது. வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். டே, இப்ப அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்ல வரத முழுசா கேளு. சரி சொல்லி தொலை. மச்சான், பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்ததுடா. நான் கூட நம்மளதான் சைட் அடிக்குதோன்னு நம்பி நானும் பார்த்துட்டு இருந்தேன் மச்சான். சரி, 2 பேரும் மாத்தி பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன? அந்த பொண்ணு என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்ற மாதிரியே இருந்து மச்சான். நானும் பக்கத்துல போனேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசிச்சு மச்சான். ஆனா அந்த பொண்ணு பேசின வார்த்தையே என்ன தெரியுமா? என்னடா பில்டப்லாம் ரொம்ப பெருசா போகுது? அப்படி என்ன அந்த பொண்ணு உன்கிட்ட பேசிச்சு? மச்சான், அவ என்ன ஒரு செகண்ட்ல ப்ரோன்னு சொல்லிட்டாடா. டேய், என்னடா சொல்ற? ப்ரோன்னு சொல்லிட்டாளா? அப்புறம் எதுக்குடா உன்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா? நீயும் அவளை சைட் அடிச்ச? என்னடா மச்சான்? ஆனா அந்த பொண்ணு என்னையே தாண்டா பார்த்துட்டு இருந்தா. நானும் நம்ம அழகுலதான் மயங்கி நம்மளதான் குறுகுறுன்னு பாக்குறான்னு நினைச்சு நம்பி போனேன். கடைசியில என்ன தெரியுமாச்சு? அதான் சொன்னியே, ப்ரோன்னு கூப்பிட்டுட்டானு. அப்புறம் என்ன மச்சான், அவ ப்ரோன்னு கூப்பிட்டத கூட நான் தாங்கிப்பேன்டா. ஆனா வேற ஒண்ணு சொன்னா பாரு, அதைத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. ஏன்டா அப்படி என்னடா சொன்னா? இல்ல மச்சான், அவ என்ன சொன்னான்னா, உங்க ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட நான் தனியா பேசணும், அவங்க போன் நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறான் மச்சான். ஃப்ரெண்டா? அது யாரு மச்சான்? மண்ணாங்கட்டி எரும மாடு, அந்த பொண்ணு கேட்டது உன் போன் நம்பர் தான்டா. டேய், ஏன் போன் நம்பரா? என்னடா சொல்ற? ஏன் போன் நம்பரையா கேட்டுச்சு? ஆமாடா மச்சான், உன் நம்பர் தான்டா கேட்டா. நானும் என்னதான் சைட் அடிக்கிறேன்னு நினைச்சு நம்பி போனேன். கடைசியில உங்கள இல்ல, உங்க ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லிட்டா மச்சான். என்னையே கவுத்து விட்டாடா.
டேய் மச்சான் சும்மா விளையாடாதடா. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல. என் ஃபோன் நம்பர் கேட்டுச்சுன்னு சொல்ற. நீ பொய் தானே சொல்ற? மச்சான் அடங்குடா அடங்கு. அப்படியே குளு குளுன்னு இருக்குமே, நடிக்காதடா. டேய் மச்சான் அப்படிலாம் எதுவும் இல்ல. பேசிக்கா நான் ரொம்ப நல்ல பையன். சரி ஏதோ சொல்றேன். சரி யார் அந்த பொண்ணு, எப்படி இருப்பா? மச்சான் சும்மா சொல்லக்கூடாதுடா. அந்த பொண்ணு சும்மா பாக்குறதுக்கு அப்படியே குல்ஃபி மாதிரியே கும்முன்னு இருப்பாடா. மச்சான் என்னடா சொல்ற, குல்ஃபி மாதிரி கும்முன்னு இருப்பாளா? ஆமா மச்சான். ஆனா என்ன, அவ என்ன பாக்கலடா, உன்னதான்டா பாத்துட்டு இருந்திருக்கா. மச்சான் என்னடா சொல்ற, நான் அவள ஒரு நாள் கூட என் கண்ணுல பார்த்ததே இல்லையடா. மச்சான் நீ தாண்டா அந்த பொண்ணை பார்க்காம இருந்திருக்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப் வழியா அப்பப்போ பைக்ல போவோம்ல, அப்போ அந்த பொண்ணு ஃபுல்லா உன்னையே தாண்டா பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா உன்கிட்ட பேச அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கான். அதனாலதான் என்கிட்ட வந்து சொல்லிச்சுடா. அட பாவிங்களா, என்னடா நடக்குதுங்க? இவன் என்ன இப்படி பொள்ள இழுச்சிட்டு இருக்கான்? மச்சான் என்னடா சொல்ற, பொண்ணு வேற குல்ஃபி மாதிரி அழகா கும்முன்னு இருக்கணும் வேற சொல்ற. எனக்கு வேற அந்த பொண்ணை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு மச்சான். இருக்கும்டா இருக்கும். நீ கிட்ட கேட்டு உனக்கு குல்ஃபி மாதிரி பொண்ணு கேக்குதா? நான் ஒருத்திங்க வீட்லயே பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். நீ பஸ் ஸ்டாப்ல குல்ஃபி மாதிரி உனக்கு பொண்ணு கேக்குது என்ன? வரேன்டா வரேன். மச்சான் வாடா மச்சான், நம்ம இப்பவே பஸ் ஸ்டாப் போய் பார்க்கலாம். எருமை எருமை ரொம்ப அலையாத. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு சரியா? அடக்கி வாசி. எனது கல்யாணம் முடிஞ்சிருச்சா? டேய் அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அது நமக்கு தானடா தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. வா மச்சான் போய் பார்க்கலாம். அட பொறுக்கி நாயே, என்னது இப்பவே அவளை போய் பார்க்க போறியா? அட பாவி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ என்னடா இவ்ளோ மோசமா இருக்க? டேய் பொண்ணு நீ எழுதி வச்சா கூட பாப்பா போலயே. அட பாவி. மச்சான் அது காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன்டா. காலையில பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. என்னமே ஈவினிங்கா வரும்னு நினைக்கிறேன். வேணா போய் பார்க்கலாம். அடே கார்த்திக் ப்ரோ, உனக்கு ஊதறடா முதல்ல சங்கு. நீ தான்டா பவனே எல்லாத்துக்கும் காரணம். பாத்துக்கறடா உன்னை. மச்சான் எனக்கு இப்பவே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்குடா. டேய் மச்சான் சிஸ்டர். யாரு சிஸ்டர் மச்சான்? டேய் எருமை மாடே, எனக்கு சிஸ்டர் உனக்கு பொண்டாட்டிடா. அவ கிடக்குறா மச்சான் உம்மனா மூஞ்சி. மூஞ்சி என்னைக்காவது சிரிச்ச மாதிரி இருக்கா? என் நேரமா உருன்னு. அவெல்லாம் ஒரு ஆளு. போ மச்சான். என்னது நான்லாம் ஒரு ஆளு? ஏன் மூஞ்சி உருன்னு இருக்கா? பாவி பயலே பொறுக்கி நாயே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு மண்டைய பொளக்காம விட மாட்டாடா. அபி சிஸ்டர் வாங்க. எப்ப வந்தீங்க? எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இவன் என்ன நான் வந்ததை கூட பார்க்காம அப்படி பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஓ அவளை நினைச்சிட்டு இருக்கானா? வரேன்டி வரேன். அது எவன்னு பார்த்து அவளை இன்னைக்கு நான் முடிக்காம விட மாட்டேன். மச்சான் அபி சிஸ்டர்டா. ஏய் தெரியும்டா, அவ அப்பவே வந்துட்டா. அது எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் நானும் கொஞ்சம் ஓவரா பேசினேன். அவ இப்ப செம்ம கான்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் வீணா ஒரு கொலை உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வெறியில இருக்காங்க. வீணா உயிரை மாச்சிக்காத. எல்லாம் தெரியும், நீ அடங்குடா. இப்ப பாரு மச்சான். மச்சான் குல்ஃபி போன் நம்பர் வாங்கினியாடா? போன் நம்பரா? ஆமா அந்த பொண்ணு என்கிட்ட தந்துச்சு. உன்கிட்ட கொடுக்க சொல்லி தந்துச்சுடா. ஐ அப்படியா மச்சான், என்கிட்ட கொடுக்க போன் நம்பர்லாம் தந்துச்சா? டேய் என்னடா இவ்வளவு லேட்டா சொல்ற? சீக்கிரமா தாடா. எனக்கு இப்பவே அந்த பொண்ணை பார்த்து போன் பேசி லவ் பண்ணணும்னு தோணுது மச்சான். தோணும். என்னது இப்பவே பார்த்து பேசி லவ் பண்ணணும்னு தோணுதா? அட பொறுக்கி பயலே, உன்னையாடா நான் நம்பிட்டு இருந்தேன். எருமை மாடு. மச்சான் வேணாடா வேணாம். சிஸ்டர் வேற ரொம்ப கோவமா இருக்காங்க. இல்ல மச்சான் அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மச்சான் அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா? ஐயோ நீ சொன்ன உடனே எனக்கு பார்க்கணும் போல தோணுது. ஆனா ஈவினிங்கா தானே பஸ் ஸ்டாப்புக்கு வரோம். எப்படிடா இருப்பா அந்த பொண்ணு? மச்சான் அந்த பொண்ணு கார்த்திக் ப்ரோ, இங்க இருந்து கீழே தள்ளி விட்டா உயிர் போகுமா இல்ல கால் கை மட்டும் உடையுமா? அதுவா சிஸ்டர், அது தெரியலையே. தெரியல மச்சான். என்னடா அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா? மச்சான் அது தெரியலடா. சரியா பார்க்கல மச்சான். இதுங்க சண்டையில வீணா என் உயிர் போயிடும் போலயே. அபி சிஸ்டர் என்னதான் பார்த்து முறைக்கிறாங்க. கண்டிப்பா என்ன தள்ளி விட்டு கொன்னாலும் கொண்டுருவாங்க. என்ன மச்சான் நீ சரியா பார்க்கலன்னு சொல்ற? ஏய் அபி நீ எப்ப வந்த? ஏன் நான் வந்தது உனக்கு தெரியாதா என்ன?
ஐயோ ஆமா அபி, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. நானும் கார்த்தியும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அதுல நீ வந்ததை கூட நான் கவனிக்கல அபி. அது எப்படி கவனிப்ப? நல்லா கலந்தோளக்கைய எடுத்து மண்டைய பொளந்தா கவனிப்ப. அபி என்னாச்சு, கோவமா இருக்கியா என்ன? யாரு? நானா? இல்லையே, நான் எது கோவப்பட போறேன்? நான் என்ன லூசா சும்மா சும்மா கோவப்படுறதுக்கு? இல்ல அபி, மூஞ்சி உருன்னு இருந்ததே, அதனாலதான் கேட்டேன். சரி, அதுவும் கரெக்ட் தான். ஓ மூஞ்சி என்னைக்கு சிரிச்சாப்ல இருந்தது, எப்பவுமே உருன்னு தானே இருக்கும். இருக்கும்டா இருக்கும். நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. உன் பல்ல உடைச்சு கையில தரல. என் பேர் அபி இல்லடா. ரூம்க்கு வாடா, உன்னை பாத்துக்கிறேன். மச்சான், என் ஆளு அதான்டா குல்ஃபி. குல்ஃபி நேம் என்னன்னு கேட்டியாடா? அது நேமா? நேம் கேட்கல மச்சான். சரி பரவாயில்ல விடு மச்சான், நான் அவளை செல்லமா குல்ஃபினே கூப்பிட்டுக்கிறேன். என்னது என்னது? செல்லுமா குல்ஃபின்னு கூப்பிட போறியா? ஐயோ, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதே. மச்சான், ஈவினிங்கா மறந்துடாத. 3 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுடலாம், சரியா? ஆ ஆ சரி மச்சான், சரி. ஐயோ கடவுளே, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னையும் ஒரு பொண்ணு மாதிச்சு பார்த்து, ஐயோ என்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுது. எத்தனைக்கு இவ்வளவு நாள் என்ன ஒன் சைடாவே லவ் பண்ணிருக்கு பாத்தியா? ஐயோ ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். அதான் உன் சந்தோஷத்துல கொல்லி வைக்க நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன். அது எவன்னு நானும் பாக்குறேன். அவளை எனக்கு அடிச்சு ஓட விடல. என் பேர் அபி இல்லடா. டேய் மச்சான், எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சிஸ்டருக்கு பாரு செம்மையா கோவம் வருது. அவங்க கோவத்துல கிளம்பி போயிட்டாங்க. டேய் மச்சான், சும்மா விளையாட்டுக்கு தான்டா. நீ வேணா பாரு, இன்னைக்கு ஆளா நம்ம போறதுக்கு முன்னாடி அவ வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா பாரு. என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான், ஆள் என்ன கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா பஸ் ஸ்டாப்ல போய் நிற்கும் பாரு. இல்லடா, எனக்கு தெரிஞ்சு அவங்க பஸ் ஸ்டாப்புக்குலாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மச்சான், அவ கன்ஃபார்மா வருவா. சரி பார்க்கலாம் மச்சான்.